நாளைக்கு ஷூட்டிங்கு. இப்போ எனக்கு இவங்க வந்து ஒய்ஃபாக நடிக்கிறாங்க, எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. டைலாக் வந்துடும், சார் உட்காருங்க சார் டைலாக் பாருங்க சார், யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி இவங்களோட ஒர்க் பண்ண முடியும்? நான் ஆக்சுவலாக உங்களுக்கு புரியுதா? அவங்க எப்படி என்னோட ஒர்க் பண்ண முடியும்? சைக்கலாஜிக்கல் பிரச்சனை வருமா வராது? ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய வரும். ப்ராக்டிஸ், ஆமாம் ப்ராக்டிஸ் மஸ்ட். மெடிடேஷன் மஸ்ட். அது என்னன்னா ஆக்டிங் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் மஸ்ட் மெடிடேஷன். ஆக்டிங் மட்டும், ஆக்டருக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் மெடிடேஷன் தேவை. அதனாலதான் வந்து இந்த மீடியாலையும் காமா இருக்க முடியும். ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டாலும் அதை பத்தி கவலைப்படாம எல்லாரும் காமா இருக்காங்க. ஆமாங்க, கவலைப்படாம இருந்தாதான் ஜெயிக்க முடியும். கவலைப்பட்டு அப்படியே உட்காந்து போயிட்டு உங்களுக்கு அதான் என்னன்னா சத்தியமா உங்களுக்கு பேப்பரே கொடுக்க மாட்டாங்க. எங்க போனாலும் சினிமா டிவி எங்க போனாலும் உங்களுக்கு நோ ரிஹர்சல், ப்ராக்டிஸே கிடையாது. வாங்க வாங்க வா வாமா டைலாக் பாருமா, வா கருவா பேசு, இவங்க தான் ஒய்ஃபு, டைலாக் பேசு, இப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம தான் முன்னால ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்கிரிப்டே கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், அதனால தான் நான் அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு காரணமே தான். அவேர்னஸோட இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டே இருங்க. ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் டைலாக்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மைண்டில். நீங்கள் ப்ராக்டிஸ்லேயே எடுத்தீங்கன்னா டைலாக் சும்மா சொன்ன சார் டைலாக் கூட சொல்லுங்க சார் கேட்டு கூட நீங்கள் பண்ணுங்க. உங்களுடைய மைண்ட் ஃபோக்கஸ் ஆகிடும். ஃபோக்கஸ் மிஸ் ஆகும்போது தாங்க எல்லாமே மிஸ் ஆகும். நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் ஆகும். அது எல்லா ஃபீல்டுலையும் சொல்லுவேன், ஆக்டிங் மட்டும் கிடையாது. நான் ஃபோக்கஸ்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஃபோக்கஸ் மிஸ் ஆகுதா, என் ஃபோக்கஸை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய கேரக்டரை டிஸ்டர்ப் பண்ணும். நான் எல்லாத்தையும் விட்டு நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். வாட் நெக்ஸ்ட், அடுத்த என்ன சார் அப்படின்னு. எதுக்கு ப்ராக்டிஸ் முக்கியம் இல்லை? அந்த ப்ராக்டிஸ் வந்து மெடிடேஷன். மெடிடேஷன் பேஸ் சார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? மெடிடேஷன் பேஸ், ஆக்டிங்கும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே, நடிப்புக்கும் கிடையாது, நடிப்புக்கும் பேச. நான் என்னை எம்டி பண்ணாமல் நான் எப்படி போய் விஷயத்தை நான் நடிக்க முடியும்? என்னை ஏற்றுக்கணும், இவங்க நான் ஏற்றுக்கணும்ல. கதைப்படி இவங்க நடிக்கிறாங்க என் கூட, அதான் சொன்னேன். எப்படி என்னை ஏற்றுப்பாங்க அவங்க? எனக்கு யாரும் தெரியாது, இவங்க யாரும் தெரியாது. டைம் எடுக்குமா இல்லையா? அப்போ இது முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கல் தான். ஆக்டிங்கிறது ஒரு லெவல், அது சைக்கலாஜிக்கல் தான். சைக்கலாஜிக்கல் லெவல் தான்.